Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். Welcome to Happy Taste Buds. இன்னைக்கு நாம Happy Taste Budsல கர்நாடகா ஸ்பெஷல் மைசூர் மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல என்ன மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு மாவு அரைப்பாங்க அண்ட் எப்படி செய்வாங்கன்றத நான் உங்களுக்கு டீடைலா ஷேர் பண்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம மாவுக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாம். அதோட ரேஷியோ என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 1 கப்பு இட்லி ரைஸ்க்கு 1/4 கப்பு உளுந்து, 1/4 கப்பு போஹா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 3 to 4 hours தண்ணி ஊற்றி சோக் பண்ணிடுங்க. சோக் பண்ணிட்டு இதை ஒரு திக் பேட்டராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போதே நான் உப்பு சேர்த்து இன்றைக்கி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரைச்ச மாவோட 1 கப்பு இட்லி ரைஸ்க்கு 1 கப்பு அரிசி மாவு. இப்போ இதில் அந்த அரிசி மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை லம்ப்ஸ் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அரிசி மாவை டைரெக்டாக நீங்கள் மாவில் போட்டு கலந்தீங்க அப்படின்னா லம்ப்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ தனியாக ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை நம்ம ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 8 hours மினிமம் வைக்கணும். இப்போ இந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் 8லேருந்து 10 பெருகே சில்லியும் கூடவே ஒரு 8லேருந்து 10 நார்மல் சில்லியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி குண்டு மிளகாய் சேர்க்குறேன். குண்டு மிளகாய் இல்லாதவங்க நீட்ட மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதுலேருந்து தான் நமக்கு காரம் கிடைக்கும். பிடுகை சில்லியில் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் ஊறட்டும். இது கூட வேறு என்னென்ன பொருள்லாம் நம்ம சேர்த்து அரைக்கணும்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஆனியன் சாப் பண்ணி ரஃப்பாக சாப் பண்ணது சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு அண்ட் இது கூட பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன். இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ அதுக்காக பொட்டுக்கடலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். பட் இன் ஜென்ரல் பொட்டுக்கடலை தான் சேர்ப்பாங்க. இது கூடவே நம்ம ஊற வச்ச அந்த மிளகாவையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுற பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஃபியூ கேஷ்யூஸ் அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை அண்ட் பச்சை மிளகா கீன்னது ஒரு 4 இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், ஆனியன் டிரான்ஸ்லூசன்ட் கலருக்கு வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். 4 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக கையில் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கலர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் கலருக்கு மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த பொட்டேட்டோக்கு தேவையான உப்பு நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டர்மரிக் பவுடரோட ராஸ்மெல் உங்களுக்கு போகும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு அது திக்காக இருந்தால் தான் ஸ்டஃப் பண்ணும்போது சாகி ஆகாது நமக்கு தோசை.
லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை வந்து ஒரு 3 to 4 minutes குக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த டர்மரிக் பவுடரோட ரா ஸ்மெல் வந்து நமக்கு போகும். அண்ட் ஃபைனலாக இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபர்மெண்ட் ஆன பேட்டர்லேருந்து நான் இப்போ ஒரு பாதி பேட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன் தோசைக்கு. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரில் அவங்க சேர்க்குற சர்க்கரை தான். அது வந்து நல்ல ஒரு கேரமலைசேஷன் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பாதி மாவுக்கு நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்கலாம். அண்ட் அந்த ஹோல் பேட்டருக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த நல்ல கலர் கொடுக்கும். இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா ஒரு தோசை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் தோசை ஓரளவுக்கு லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. தோசை ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தோசை பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் வந்து சட்னி இல்லைனா சாம்பாரோடு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.